ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்மி தமிழ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது என்ன அப்படின்னா தேங்காய் இல்லாத வெள்ளை சட்னி. நிறைய பேருக்கு, அதாவது சுகர் பேஷண்ட்ஸ் இல்லை ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்குலாம் தேங்காய் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இல்லை சில பேருக்கு தேங்காவே பிடிக்காது, தேங்காய் சட்னியே பிடிக்காது. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இது நம்ம சாப்பிடும்போது தான் தெரியும். நம்ம ரோட்டு கடையில் நம்ம இட்லி சாப்பிட்ருந்தோம் அப்படின்னா அங்கே ஒரு சட்னி ஊற்றிருப்பாங்க. அந்த டேஸ்ட்டு தான் இந்த சட்னியில் நம்ம சாப்பிடும்போது கிடைக்கும். ஸோ நம்ம இப்போ செஞ்சு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாயை வச்சுக்கிறோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விடுங்க. கீரி போட்ட பச்சை மிளகாய் ஒரு 6 சேர்த்துருக்கேன். முழு மிளகாவை போடாதீங்க, வெடிக்கும். ஸோ மிளகாய் லைட்டாக வதங்கின உடனே ஒரு பெரிய பல்லாரி வெட்டி வச்சுருக்கிறேன். அதை இப்போ மிளகாவோடையே சேர்த்து வதக்கிட்டு இருக்கேன். ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலர் வேண்டாம். அப்போ தான் அந்த ஒயிட் சட்னிக்குள்ள கலர் நமக்கு கிடைக்கும். ரொம்ப ப்ரௌனாக நீங்கள் வதக்கிடாதீங்க. கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். நல்லா வதக்கி விடுறீங்க. மிளகாய் நல்லா அந்த எண்ணெயிலே வதங்கும் போது அந்த உரப்பு கம்மியாகும். ஆனால் இதில் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ விரும்புவீங்களோ அந்த அளவுக்கு மிளகாய் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம நல்லா இதை ஆற வச்சிடணும். மிக்ஸி ஜாரில் 1/4 கப்பு பொரிகடலை, அதாவது 30 கிராம், அதாவது 30 கிராம்லேருந்து 40 கிராம் வரைக்கும் எடுத்துக்கோங்க பொரிகடலை. அப்புறம் 2 பூண்டு போடுறேன். தேவையான கல் உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். வச்சுருந்தோம் இல்லையா அந்த வெங்காயம் பச்சை மிளகா, அதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இப்போ நம்ம அரைக்க போகிறோம். அரைக்கும்போது நீங்கள் நல்லா தண்ணி நிறையவே ஆட் பண்ணிக்கலாம். இது தண்ணி சட்னி தான். அரைக்கும்போது நான் இங்கே இந்த மாதிரி குறைன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக நம்ம அரைக்கக்கூடாது. அரைச்சி வச்சுருக்கிற இந்த சட்னியை நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். மறுபடியும் கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு 1.5லேருந்து 2 ஸ்பூன் ஆயில் விடுங்க. எண்ணெய் சூடானோடனே கடுகு 1 ஸ்பூன், கடுகு பொரிஞ்சோடனே உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், 2 கிள்ளி போட்டிருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், 7-8 சின்ன வெங்காயம் கடைசியாக சேர்த்துருக்கேன். அது நல்லா கோல்டன் ப்ரௌன் வரட்டும், அது வரைக்கும் வதக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம சட்னியோடு இதை சேர்த்துடலாம். தாளித்ததை நம்ம அப்படியே இந்த சட்னியோடு ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுடலாம். ஓகே, தேங்காய் இல்லாத வெள்ளை சட்னி ரெடி. கருப்பு கவுனி இட்லி செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு தான் நான் இந்த சட்னி, தண்ணி சட்னி ஊற்றி சாப்பிட போகிறேன். பார்த்தீங்களா, அச்சு அசல் அப்படியே தேங்காய் சட்னி மாதிரியே இருக்குது. ஓகே, இந்த தேங்காய் இல்லாத சட்னி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.